ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த சுவிசேஷ ஒளி என்ற நிகழ்ச்சியிலே மீண்டும் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் எவ்வளவு நல்லவர். அவர் சொல்ல ஆகும், கட்டளையிட நிற்கும். உலகத்தில் எத்தனையோ ராஜ்யங்கள், எத்தனையோ தலைவர்கள் தோன்றினார்கள். அவர்களோடு அந்த வார்த்தை முடிந்து விட்டது. ஆனால் இந்த சுவிசேஷம் என்பது நேற்றும் இன்றும் என்றும் என்றைக்கும் அது ஜீவன் உள்ளதாயும் வல்லமை உள்ளதாய் இருக்கு. அந்த சுவிசேஷ வார்த்தையை இன்றைக்கு சுவிசேஷ ஒளி என்ற தலைப்பில் நம்ம பல மாதங்களாக பேசி கொண்டிருக்கிறோம். அதை பற்றி இன்னும் நம்ம அதிகமாய் அறிந்து தேவனுடைய சுவிசேஷ வேலையை செய்வதற்கு நாமும் நம்முடைய சந்ததியின் குடும்பமும் ஆயத்தமாவதற்கு நம் மத்தியில் அருமையான தேவனுடைய தாசன் தீர்க்கதரிசி வின்சென்ட் செல்வகுமார் அவர்கள் வந்திருக்கிறார்கள். உங்கள் சார்பாக என் சார்பாக அவர்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். பிரைஸ் தி லார்ட் பிரதர். பிரைஸ் தி லார்ட். கடந்த நாட்களில் நாம் பேசிக்கொண்ட இந்த வார்த்தைகள், இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம், இந்த ஐஸ்வர்யத்தின் சுவிசேஷம், அதெல்லாம் பேசும்போது எவ்வளோ ஒரு மகிமையான ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டதாக ஜனங்கள். பொதுவாகவே அந்த வேதத்தினுடைய மறைபொருள்கள் வெளிப்படுத்தப்படும் போது ஒரு மகிமை வந்து நம்முடைய இருதயத்தை நிரப்பும். அதை நம்ம எப்பவுமே பார்க்க முடியும். ஒரு வசனத்தை நம்ம பிரசங்கம் பண்ணும்போது அதுல தெரியாத ஒரு இடத்தை கர்த்தருடைய ஆவியானவர் வெளிப்படுத்தி காட்டும் போது நம்முடைய இருதயம் அப்படியே வந்து மெல்ட் ஆகிறது, அல்லது ஒரு மகிமை நம்மை நிரப்புகிறது, தேவனுடைய பிரசன்னம் நம்ம மேல இறங்குகிறத நம்ம தெளிவாக நம்ம அதை வந்து அறிந்து கொள்ள முடியும். அதை தான் வந்து நம்ம வேதத்தில் நம்ம வந்து வாசிக்கும் போது கர்த்தர் வந்து என்ன செய்யறாருன்னா, எம்மாவூருக்கு போகிற சீஷர் நடுவில் அவர் தன்னை வேறு ஒரு வயதான பெரியவர் மாதிரி காமிச்சிட்டே இருக்காரு. ஆனா அந்த அப்பத்தை பிட்டு கொடுக்கும் போதுதான், அந்த அப்பத்தை அப்படி கொடுக்கல, பிட்டு கொடுக்கும் போதுதான் அவரை வந்து இயேசுன்னு சொல்லி அவர்கள் கண்கள் திறந்து கண்டாங்க. அப்ப அந்த அப்பத்தை பிட்டு கொடுக்கறதுங்கிறது வசனத்தை அதை எடுத்து டிசைக்ட் பண்ணி அதை வந்து பிரித்து அந்த அர்த்தம் புரிய வைக்கும் போது நீங்க கர்த்தரை வந்து அந்த வசனத்துக்குள்ள உங்களால கண்டிப்பா பார்க்க முடியும். அது வரைக்கும் நமக்கு தெரியாது. அந்த வசனம் அப்படி முழுமையா இருக்கும் போதோ, அது இதா இருக்கும்போது தெரியாது. அந்த வசனத்தை தியானிச்சு அதை பிட்டு அவர் கொடுப்பாரு நமக்கு. அப்படி பிட்டு அப்படி கொடுக்கும்போது அவருடைய அர்த்தங்கள் வெளிப்படும் போது அப்பதான் நம்ம கண்கள் திறந்து இது இயேசு இல்ல அப்படின்னு பார்க்கக்கூடிய மாதிரி ஒரு அனுபவம் இருக்கு. இதை வந்து என்னை பொறுத்த அளவுல நம்ம ஆளுங்க அதை ஒன்னா ரெண்டா உடைச்சு அது வேற. அவன் வந்து இதுல இருந்து என்னென்னலாம் சம்பாதிக்கிறதுக்கு அது பாக்குறது அது வேற. நான் அதனாலதான் சொன்னேன், நம்ம பிட்கிறது இல்ல, கர்த்தர் பிட்டு கொடுக்கறது சொன்னேன். இப்ப வந்து அதே காரியத்தை எடுத்து யோவான் பிட்டார்ன்னு தெரியாது, ஒரு அந்த இடத்துல இருக்கிற வேற அப்போஸ்தலர் பிட்டா தெரியாது. நாம பிட்கிறது இல்ல, கர்த்தர் அதை ஆவியானவர் பிட்டு கொடுக்கிறாருல்ல, அப்ப கர்த்தரை உங்களால பார்க்க முடியும், தரிசிக்க முடியும். அதனாலதான் நான் வந்து என்ன சொல்றதுன்னா, இந்த அனுபவத்தை எல்லா கிறிஸ்தவர்களும் பெறணும். ஒரு பைபிள வசனத்தை பரிசுத்த ஆவியானுடைய உதவியோடு நீங்க ஆழ்ந்து ஆராயும் போது உங்களை அறியாமலே அப்படி உள்ள போயிருவீங்க. நம்ம வந்து அப்படியே உள்ள போயிடுவோம். அப்படி போகும்போது அந்த ஆவியானவர் வந்து அதை அப்படியே ஒன்னொன்னா பிரிச்சு காட்டுவார். அந்த காட்டும் போதே பாத்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே இந்த கர்த்தர் தெரிய ஆரம்பிச்சுடுவார். நல்ல ஒரு தேவ மனிதன், ஆவிக்குரிய ஆளு தனிமையா இருக்கும்போதே ஆண்டவர் அவனோட அந்த அலையில பேசுறத, இந்த மாதிரி வெளிப்பாடுகள் கொடுக்கறத பல அனுபவத்தில் நான் பார்த்துருந்துருக்கேன். அதான் உண்மை. அது வந்து தினசரி அனுபவமா எல்லாருடைய வாழ்க்கையில இருக்கணும். அதனாலதான் நம்ம வந்து தேவனோடு கூட சஞ்சரிக்கிற அனுபவம்ங்கிறது வேற, ஜெபம் பண்ற அனுபவம்ங்கிறது வேற. நம்ம வந்து ஒரு குடும்பமா ஒரு 4 பேர் கூடி நம்ம ஜெபம் பண்றோம், அதோட படுத்துடுறோம், அது வேற. நான் தேவனுக்கு நமக்கு இடையில பெர்சனலா ஒரு வாழ்க்கை இருக்கணும், ஒரு தொடர்பு இருக்கணும். அது நீங்க கூட்டமெல்லாம் போய் செய்ய முடியாது. வாங்க வந்து பிள்ளைகளோட சேர்ந்து நாங்க அப்படி தேவனோட சஞ்சரிக்கணும், அப்படி நடக்க முடியாது. நீங்க இயேசுவோட தனியா நடக்கணும், சஞ்சரிக்கணும். அதுக்கு ஒரு குறிப்பிட்ட டயத்தை எடுத்து வச்சு தனியா அவரோட அந்த உறவு, நம்ம அந்த உறவை புதுப்பிக்கிறது. அப்படி வரும்போது அந்த கிடைக்கக்கூடிய மகிமை ரொம்ப வித்தியாசமா இருக்கும். நான் ஒரு இடத்துல ஒரு கிளாஸ்ல ஒரு 10 பேரை உட்கார வச்சு பேசுறதுக்கும், வாங்க நம்ம எல்லாம் சேர்ந்து நண்பர்களாக கூடி ஜெபம் பண்றதுக்கும் எல்லாத்துலயும் ஒரு மகிமை இருக்கு. ஆனா தனித்து நான் தேவ பாதத்துல உட்கார்ந்து இருக்கும்போது நான் தேவனை முழுமையா என்னால உணர முடியும். ஆண்டவர் அதனாலதான் அந்த யோவான்லாம் தீவுக்கு அழைச்சிட்டு போய் பவுல வந்து அந்த அரபு தேசத்தை தனியா கொண்டு போய் வச்சு
அவருக்கு அப்பத்தை பத்தி ஒண்ணும் தெரியாது. ஆமா ஆனா ராபோஜனத்தை பத்தி அவர்தான் அவ்வளவு மகிமையா சொல்றாரு. எழுதுறாரு. ஆமா. கூட இருந்த இவர் சீசர் வந்து அங்க இல்ல, இவ்வளவு இயேசுநாதர் கொடுக்கும்போது அந்த ராபோஜன பந்தியில அவர் இல்ல. ஆனா இவரு சொல்றதை பார்த்தா அவர் அங்க இருந்த மாதிரி அவர் அவ்வளவு அருமையா அந்த ராபோஜனத்தை பத்தி அவர் நான் என்னை பொறுத்தளவில் நான் கேட்டா பவுல் அப்போஸ்தலர் ஒரு பெரிய ஒரு ப்ராஃபட்னு சொல்லுவேன், ஒரு தீர்க்கதரிசி. தீர்க்கதரிசிங்கிறது வந்து வரப்போற காரியத்தை சொல்றவர் மாத்திரம் இல்ல. தீர்க்கதரிசிக்கு ஒரு டெஃபினிஷன் என்ன கேட்டா, கர்த்தருடைய மனதில் இருப்பதை சொல்லுகிறவன், காட்டுகிறவன், அவன் தான். அப்ப மோசேனுடைய அனுபவத்தை பார்த்தீங்கன்னா, மோசே ஜனங்களுக்கு கர்த்தருடைய மனதில் இருந்த கட்டளைகளையும் பிரமாணங்களையும் வெளிப்படுத்தினார். அவரை நம்ம தீர்க்கதரிசின்னு சொல்றோம். அதே மாதிரி புதிய ஏற்பாட்டு காலத்துல பவுல் புதிய ஏற்பாட்டு கால ஜனங்களுக்கு உண்டான பிரமாணங்களை, அவர்கள் கடைபிடிக்க வேண்டிய கட்டளைகளை, நீங்க சொன்னீங்களே அவர் வந்து அந்த அரபு தேசத்தில் இருந்த போது இந்த ரகசியங்களை கற்றுக்கொண்டு சொன்னார், அது தீர்க்க தரிசனம் தானே. இப்ப எப்படி வந்து அந்த 10 கட்டளை சொன்ன தீர்க்க தரிசனம்னா இதுவும் தீர்க்க தரிசனம் தானே. அப்ப இந்த எல்லாமே அவர் ஒரு பெரிய தீர்க்க தரிசி. இந்த தீர்க்க தரிசிகள் வந்து எப்பவுமே எப்போ அந்த காரியங்களை வந்து உணர்கிறார்கள் அப்படின்னு கேட்டா, தேவனோட அவர்கள் மாத்திரம் தனித்திருக்கும் போதுதான் அவங்க இந்த நிறைய விஷயங்களை வந்து உணர்றாங்க. அப்ப இந்த அனுபவத்தை வந்து எல்லாருமே பெற, தீர்க்க தரிசிகள்னு கிடையாது, எல்லாருமே பெற முடியும். அந்த அப்பத்தை பிற்கிற ஒரு அனுபவம், அது கர்த்தர் நமக்கு பிட்டு நம்ம கொடுக்குற அனுபவம். அப்ப கண்கள் திறக்கப்பட்டு தேவன் நமக்கு எவ்வளவு சமீபமா இருக்கிறார் என்றதை உணர்கிற ஒரு அனுபவம் நமக்கு கிடைக்கும் போது நம்முடைய ஆவியில ஒரு பலன் உண்டாகுது. தேவனுக்கு அடுத்த காரியங்களை அந்த ஆழமான ஒரு அறிவு உண்டாகுது, ஒரு ஞானம் உண்டாகுது. இதெல்லாம் அதுல வந்து சாத்தியமாகுது நமக்கு. அப்படிதான் நம்ம வந்து பார்க்கும்போது சுவிசேஷம்ங்கிறது வந்து வெறுமனே மேல் தோற்றத்துல பார்த்தா ஒரு வார்த்தை, ஒரு ஊழியம், ஒரு செயல்பாடு, இவ்வளவுதான் நமக்கு தெரியும். ஆனா அந்த சுவிசேஷத்துல இத்தனை வெரைட்டி இருக்கு. இந்த சுவிசேஷம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வேலையை செய்து, இந்த சுவிசேஷம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான ஜனங்களுக்கானது. யாருக்கு அந்த சுவிசேஷத்தை கொடுக்கணும், எப்ப எந்த சுவிசேஷத்தை பயன்படுத்தணும், இதெல்லாம் வந்து இவ்வளவு நுணுக்கமான காரியங்கள் வந்து வேதத்தில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. நம்ம கையில அந்த வேதத்தை எப்போ நம்ம தூக்கிட்டு தான் போறோம். ஆனா அதை நம்ம நின்று கவனிச்சு பார்க்காதனால அதுல இருக்கிற மர்மங்களை நம்மளால புரிந்து கொள்ள முடியாம இருக்குது. அதுதான், அதனால நம்ம வந்து ஒரு தனித்த நேரத்தை நம்ம வந்து ஏற்படுத்தி தேவனோடு கூட நம்ம காத்திருக்க பழகினா இது மாதிரி நிறைய விஷயங்களை கர்த்தர் வெளிப்படுத்துவார். இதை நான் ஏன் வலியுறுத்தி சொல்றேன்னா, இந்த கடைசி காலத்துல கர்த்தர் தான் முன்குறித்திருக்கிற தேவ பிள்ளைகளோட நிறைய காரியங்களை பேச விரும்புறார். ஏன்னா அந்த கடைசி காலம் தான் ரகசியங்கள் வெளிப்படுகிற காலம், தேவனுடைய வரங்கள் வெளிப்படுகிற காலம், தேவனுடைய வல்லமை வெளிப்படுகிற காலம், தேவனுடைய வார்த்தையினுடைய மர்மங்கள் வெளிப்படுகிற காலம். ஏன்னா இதுக்கு மேல வேற ஒரு காலம் இல்லையே. இப்போ ஒட்டு மொத்தமா எல்லாத்தையும் இப்பதான். அப்ப நீங்க நல்லா பாத்தீங்கன்னா தானியேல் இடத்துல பேசும்போது சொல்வாரு, நீ பேசுற இந்த தீர்க்க தரிசன வார்த்தைகளை முத்திரை போட்டு வை. எது வரைக்கும்? முடிவு காலம் வரைக்கும் முத்திரை போட்டு வை. அப்ப முடிவு காலத்துல இந்த முத்திரை உடைப்பேன் தானே அர்த்தம். இதுதானே முடிவு காலம். அப்ப இந்த முத்திரை உடைக்கப்பட்ட காலம் இதுதான். அப்ப தேவ பிள்ளைகள் காத்திருந்தாங்கன்னா பெரிய ஐஸ்வர்யத்தை நம்ம பெற முடியும் அப்படிங்கிறத பார்க்க. அந்த அளவுக்கு நம்மளை தாழ்த்தி, ஆமா, நம்ம தேவையில்லாதெல்லாம் ஒதுக்கி விட்டுட்டு, அது தீர்க்கதரிசிகள் மாத்திரமல்ல, எல்லாருமே, எந்த ஊழியக்காரனும், எந்த விசுவாசியும். இப்ப அந்த சுவிசேஷத்துல கடைசியாக ஒரு பார்ட் வருது, அதான் மிக முக்கியமானது. கடைசி காலத்துல நாம் அதிகமாய் பயன்படுத்த வேண்டிய மிக முக்கியமான ஒரு சுவிசேஷம் ராஜ்யத்தின் சுவிசேஷம். அப்ப கர்த்தர் வந்து மத்தேயு 24வது அதிகாரம் 14வது வசனத்துல சொல்லும் போது, ராஜ்யத்தின் இந்த சுவிசேஷம் பூலோகத்தார் யாவருக்கும் கடையாந்திரங்கள் வரைக்கும் சாட்சியாக அறிவிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். அப்ப அந்த முடிவு வரும் சொன்னதுனால உலகத்தினுடைய முடிவை பற்றி தான் அவங்க கேள்வி கேட்கிறாங்க சீஷர்கள். அந்த உலகத்தின் முடிவு கடைசி நாள் வரைக்கும் இந்த சுவிசேஷம் அறிவிக்கப்படும் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. இது சொல்லும்போது சுவிசேஷம் அறிவிக்கப்படும் சொல்லி அவர் பொதுவா சொல்லல, ஒரு பூரண சுவிசேஷம், பரிபூர்ண அப்படிலாம் எதுவுமே சொல்லல. அவர் சொல்லும் போதே பர்டிகுலரா சொல்றார், ராஜ்யத்தின் சுவிசேஷம் அறிவிக்கப்படுங்கிறார். அப்ப அந்த கடைசி காலத்தில் மிக முக்கியமான எல்லாரும் அறிவிக்க வேண்டிய ஒரு சுவிசேஷம் இருக்குன்னா ராஜ்யத்தின் சுவிசேஷம். அதை வந்து சொல்லணும். அப்ப ஏன் அவர் வந்து சொல்லும்போது ராஜ்யத்தின் சுவிசேஷம் அப்படின்னு சொன்னாரு அப்படின்னு சொன்னா, இயேசு கிறிஸ்துவனுடைய ராஜ்யம் முதல் முறையாக பூமியிலே ஸ்தாபிக்கப்பட போகுது. இந்த கடைசி நாட்களினுடைய முடிவில், உலகத்தினுடைய முடிவில் கர்த்தருடைய வருகை வந்துடும். அது சீஷர்கள் கேட்ட கேள்வியிலே பார்த்தீங்கன்னா ரெண்டையும் சேர்த்தான் கேட்பாங்க. உலகத்தின் முடிவுக்கும் உம்முடைய வருகைக்கும் அடையாளம் என்ன? அப்ப ரெண்டும் ஒரே நேரத்தில் நடக்குது. இவர் வந்துட்டாருன்னா இந்த பூமியில இருக்கிற இந்த வாழ்க்கை வந்து முடிஞ்சு போயிடும். அதாவது இப்ப இருக்கிறானுங்கல்ல இந்த கவர்மெண்ட், இந்த இதெல்லாம் முடிஞ்சிட்டு புதுசு ஒன்று ஆரம்பிக்கும் அவருடைய வருகையில. அந்த வருகைக்கும் அடையாளம் என்ன?
அப்ப இது நடக்க போற அந்த கடைசி நிமிஷத்துல இப்பதான் முதல் முறையாக பூமியிலே ஒரு ராஜ்யம், இயேசுனுடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படும் பகிரங்கமா. அதாவது எழுத்தின்படி. இப்ப நம்ம சொல்றோம் கர்த்தருடைய ராஜ்யம் என் கூட இருக்கு, அவர் இருக்கிறாருன்னு சொன்னா வெளி உலகத்துல அப்படி இல்ல. ஆனா வெளி உலகத்துல ஒரு பாராளுமன்றத்துல பார்த்தாலும் இயேசு இருப்பாரு, எருசலேம்ல பார்த்தாலும் இயேசு இருப்பாரு, அமெரிக்கால பார்த்தாலும் இயேசு இருப்பாரு, இந்தியால பார்த்தாலும் இயேசு இருப்பாரு. ராஜ்யம் கர்த்தருடையது, ஆளுகை பூமி. ஆவியாய் மாத்திரம் இல்ல, எழுத்தின்படி அவர் ராஜாவா இருப்பார். அப்ப இந்த ராஜ்யத்தை குறித்த செய்தி பிரம்மாண்டமானது, ரொம்ப இதுவரைக்கும் நம்ம வந்து அறிவிக்காதது, நம்ப கூட முடியாத மாதிரி ஒரு ராஜ்யத்தின் காரியம். இதை வந்து பூலோகத்தாருக்கு நம்ம அறிவிக்கணும். அப்ப இதுவரைக்கும் நம்ம பேசுறதெல்லாம் ஆவிக்குரியது தானே பேசுறோம். அப்படி இல்லாம இதே கட்டடம், இதே பூமி, இதே மண்ணு, இதே இடங்கள் அப்படியேதான். இதுல இயேசு வந்து ராஜா வர போறார், ராஜ்யம் கர்த்தருடையது வரப்போகுது அப்படிங்கிறத நம்ம சொல்றோம். அதுக்கு அடையாளமா இப்ப நம்ம பாக்குறோம், ராஜ்யத்துக்கு விரோதமா ராஜ்யங்கள், ஜனத்துக்கு விரோதமா ஜனங்கள், எல்லா இடத்துலயுமே ராஜ்யங்கள் மேல இருக்க நம்பிக்கை மக்களுக்கு, ஜனங்களுக்கு அற்று போச்சு. எந்த நாடா இருக்கட்டுமே, யாரு நமக்கு ஒரு விடுதலை தருவா, எந்த ராஜ்யம் வந்தா நல்லா இருக்குன்னு சொல்லி ஜனங்கள் உலகத்தின் ராஜ்யங்களாம் பார்த்து பார்த்து சலித்து வெறுத்து, அது இப்ப சமீபத்துல வந்து அதனுடைய தாக்கம் ரொம்ப அதிகமா இலங்கையில நம்ம பாக்குறோம். ஜனங்கள் பாடுபடுறாங்க. இப்ப இலங்கையில ஆட்சி கவிழ்க்கப்பட்டது, யார் தன்னை ஆள்றான்னு யாருக்கும் தெரியல. அவ நம்பினவர்கள் அவங்களை ஏமாத்திட்டாங்க. இப்போ அதே மாதிரி நீங்க இந்த சீன தேசத்துல பாத்தீங்கன்னா ராஜ்யம் இருக்குது, ராஜாக்கள் இருக்கிறாங்க, எல்லாம் இருக்கிறாங்க, ஜனங்கள் அடிமையா இருக்காங்க. ஜனங்கள் சொல்லொண்ணாத துயரத்துல இருக்கிறாங்க. அவங்களுடைய சுதந்திரம் முழுவதுமாக பறிக்கப்பட்டு அவங்க என்ன சாப்பிடணும், என்ன செய்யணும், எத்தனை மணிக்கு எந்திரிக்கணும் முதற்கொண்டு கவர்மெண்ட் தீர்மானிக்குது. அவன் வெளியே பேச முடியல, சோசியல் மீடியா கிடையாது. அதே மாதிரி ரஷ்யா போச்சு. ரஷ்யால வந்து ரஷ்யா அதிபரே மனநிலை பாதிக்கப்பட்டிருக்காருன்னு செய்தி சொல்றாங்க. உக்ரைன் போச்சு. அமெரிக்கா வந்து கொரோனாவோட அதனுடைய அஸ்திபரமே அசைஞ்சு போச்சு. அப்ப இந்த நேரத்துல ஒரு உண்மையான ராஜ்யம், ஒரு உண்மையான ராஜா நம்ம எல்லாருடைய பிரச்சனைகளை தீர்த்து நமக்கு எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவு சொல்ற ஒரு ராஜ்யம் வந்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஆவல் வந்து எல்லாருக்குள்ளே இருக்குது. இப்ப வரணும். இதுதான் ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கான சரியான கூட இன்னும் ஒண்ணு செய்யணும். இப்ப இருக்கிற ராஜ்யங்களை ஆண்டவரே பாதுகாத்தரலாம், சமாதானத்தை கொடுத்துரும். அப்புறம் எப்படி அவனுக்கு இது மேல தாகம் உண்டாகும்? ஆமா, நம்ம ஞானம் இல்லாம இவர் இன்னும் 100 வருஷம் இருந்து என்ன செய்ய போறாரு? அதானே. அப்ப நம்ம இதுல வந்து உம்முடைய ராஜ்யம் வருவதாக, அதனாலதான் நம்ம ஜெபிக்க கற்றுக் கொடுத்திருக்காரு. உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுவது பூமியிலே செய்யப்படட்டும். உங்க ராஜ்யம் வரணும். ஜனங்கள் மேல ஒரு தாகம் இருக்கணும். ஒரு ராஜ்யத்துக்கு ஒரு ராஜா வேணும். அந்த ராஜா யாரு? இயேசு ராஜா. பவனி வச்சு கழுதையில் அவர் வரும்போது அவர் சாந்தமுள்ள ராஜா, அமைதி ராஜான்னு சொல்லி ஜனங்கள் ஏற்றுக்கொண்டது போல இன்னைக்கு இந்த ராஜ்யத்தினுடைய சுவிசேஷம் என்பது இனி ரொம்ப அவசரமானது, அவசியமானது. இந்த ராஜ்யத்துக்கு ஒரு ராஜா வரப்போறாரு. அந்த ராஜா தான் நீதியின் ராஜா, சமாதானத்தின் ராஜா. அவர் தான் சாத்தானுடைய கிரியைகளை அழித்து போட முடியும். அப்ப இந்த ராஜ்யத்தினுடைய சுவிசேஷம் இன்னைக்கு நம்ம ரொம்ப அறிவிக்க வேண்டும். அதெல்லாம் கர்த்தர் உண்டாக்குற ஒரு காரியம். ஒரு தண்ணீரை பற்றி நான் வந்து ஜனங்களுக்கு சொல்லி அதை ஏற்றுக்கொள்ள வைக்கணும்னா முதல்ல அவனுக்கு ஒரு தாகம் உண்டாகணும். தாகம் உண்டாகிறதுக்கு நடுவில் தான் நான் தண்ணியை பற்றி பேச முடியும். அதே மாதிரி இப்ப ராஜ்யங்களை குறித்த ஒரு பெரிய ஒரு அதிருப்தியும் ஒரு தாகம், யாரா உண்மையா என்னை ஆளுவா அப்படின்னு ஒரு விரக்தியான சூழ்நிலையில் இருக்கும்போது தான் ஒரு ராஜா வர்றாரு, அவர் நீதியாய் ஆளுமை செய்வாருங்கிறத நம்ம ஜனங்களுக்கு வந்து கொண்டு போக போறோம். அப்ப அந்த ராஜ்யம் எப்படி இருக்கும், அந்த ராஜா எப்படி இருப்பாரு, அதை குறித்த செய்தி என்ன அப்படிங்கிறத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கிறோம். சும்மா கதையும் விட்டுற முடியாது. பாத்தீங்கன்னா வந்து பெரிய பெரிய மரங்கள்ல ஒரே மரத்துல எல்லா பழமும் வரும், காய்க்குமியா, அப்படிலாம் சும்மா கதையெல்லாம் விடக்கூடாது. எங்க காக்கின்னு வந்து கேட்டுருவான். நம்ப முடியாது இல்ல, நம்புற மாதிரியான காரியங்கள் இருக்கு. அப்ப வந்து அவருடைய ராஜ்யம் எப்படி வருங்கிறதுக்கு வசனத்துல நிறைய இடங்கள் இருக்கு. அந்த ராஜாவாக ஏற்றுக்கொள்ள வைக்கணும் அப்படின்னு. அப்ப இந்த ராஜ்யத்தை குறித்த செய்தி, அவருடைய ராஜ்யம் வரப்போகுது அப்படிங்கிறது எப்ப சொல்ல முடியும் கேட்டா, அதை வரப்போறதுக்கு முன்னால் தான் சொல்ல முடியும். ஒரு ஆட்சி மாற்றம்
நடக்க போகும்போது தான் ஆட்சியை பற்றி பேசுவாங்க. நாங்கள் வந்தால் இதை செய்வோம், அதை செய்வோம் அப்படின்னு வாக்கு கொடுத்து ஒரு எலெக்ஷன் நேரத்துல பேசுவாங்க. ஆமா. அது மாதிரி இப்ப இருக்கிற சூழ்நிலையில அடுத்து இயேசுவின் ராஜ்யம் வரப்போகுது, இந்த காலத்துக்கு பிறகு அதுதான் அடுத்து வரப்போகுது. அப்ப இப்பதான் நாம வந்து அந்த ராஜ்யத்தை குறித்த செய்தியை நம்ம ஜனங்களுக்கு பேச ஆரம்பிக்கணும். இப்ப ஜனங்களுக்கு வந்து முதல் கட்டமாக நம்ம சுவிசேஷம் அறிவித்த போது என்ன சொன்னோம்னா, இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொள்ள சொன்னோம். உங்களுடைய பாவத்திலிருந்து உங்களை வந்து மன்னித்து உங்களை கழுவி சுத்திகரிக்கிற ஒரு இரக்கமுள்ள ஒரு இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்க. அப்ப நான் என் வாழ்க்கையில இப்ப நம்ம பிராக்டிக்கல் லைஃப்ல எனக்கு இரட்சகர் இயேசு கிறிஸ்து. ஆனா உலகத்துல எனக்கு ஆட்சியாளருங்கிறது வேற ஒரு ஆள். ஆனா இயேசுனுடைய ஆளுமையில என்னை ரட்சித்தவர் தான் என்னுடைய ராஜாவாக இருக்கணும். அப்ப என்னை ரட்சித்த இயேசுவை நான் ராஜாவாக ஏற்றுக்கொள்ள சொல்லணும் ஒருத்தனை. அவர் தான் உனக்கு சர்டிபிகேட் வந்து கையெழுத்து போடணும், நீ அவர்கிட்ட தான் அதை கேட்கணும் அப்படிங்கிறத ஏற்றுக்கொள்ள வைக்கணும். அப்ப அந்த சுவிசேஷம் வந்து ஜனங்களுக்கு முதல்ல சொல்லப்படணும். அவருடைய ராஜ்யம் பூமியில வந்தால் என்னென்ன நடக்கும். வேதத்துல வந்து பல இடங்கள்ல சில காரியங்கள் அப்படியே நமக்கு சொல்லியிருக்கிறாங்க, சில காரியங்களை லேசா கோடு போட்டு காமிச்சிருக்கிறாங்க. பல இடங்கள்ல அந்த நாட்கள்ல தேவாலயம் எப்படி இருக்கும், ஆராதனை எப்படி இருக்கும், இந்த மாதிரி எசேக்கியேல் போன்ற புஸ்தகங்கள் ஏசையா சொல்லும்போது சொல்லுவாரு, அந்த நாட்கள் என்ன செய்வாங்கன்னா குழந்தை ஒரு பாம்போட விளையாடும், அப்புறம் ஒரு பசுவும் ஒரு கரடியும் கூடி மேயும், அவைகளை எல்லாம் ஒரு சிறுவன் வந்து நடத்திட்டு இருப்பான். அங்க வந்து முதிர் வயதில் உள்ளவர்களே இருக்க மாட்டாங்க, முதிர் வயது செல்லுகிறவனும் வாலிபன் என்று எண்ணப்படுவான் அப்படின்னு சில காட்சிகளை மாத்திர தொட்டு நமக்கு வச்சிருக்கிறாங்க. இப்ப இதெல்லாம் நம்ம சேகரம் பண்ணி இந்த வரக்கூடிய ராஜ்யம் எப்படி இருக்கணும் இந்த வசனத்தின் அடிப்படையில ஜனங்களுக்கு அறிவிக்க வேண்டிய நேரம் இதுதான். ஏன்னா இனி வந்து வேற ஒரு ராஜ்யம் கிடையாது, இனி அடுத்து வரப்போது கிறிஸ்துவின் ராஜ்யம் தான். அப்ப இந்த அந்தி கிறிஸ்துவின் காலம் முடிஞ்ச பிறகு அது வந்து ஒரு குறைந்த காலகட்டம் தான், ஒரு 7 வருட ஆட்சி காலம். அதுக்கு அடுத்து வரப்போது இயேசுவின் ராஜ்யம். அப்ப அந்த ராஜ்யம் வரப்போறதுனால இப்பவே அதை ஆரம்பிச்சிடணும். அதனாலதான் அந்த கடைசி காலத்துல ஆரம்பிச்சு அவருடைய வருகை வர்ற வரைக்கும் ராஜ்யத்தின் சுவிசேஷம் பூமியின் கடையாந்திரங்கள் வரைக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அப்ப இதுல வந்து ஒரு சின்ன ஒரு க்ளூ ஒண்ணு வந்து கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை அறிவிக்க போறாங்கல்ல, அவங்களுக்கு ஒரு வாக்கு தத்தத்தை கர்த்தர் கொடுத்திருக்காருன்னு கூட நீங்க சொல்லலாம். அவங்களுக்கு ஒரு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறாருன்னு சொல்லலாம். ராஜ்யத்தின் இந்த சுவிசேஷம் பூமியின் கடையாந்திரங்கள் வரைக்கும் அறிவிக்கப்படும் சொல்லாம சாட்சியாய் பிரசங்கிக்கப்படும் சொல்றாரு. அப்ப நான் கண்டதைத்தான் சாட்சியா சொல்ல முடியும் இல்லையா? அப்ப இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் அறிவிக்க புறப்படுகிறவர்களுக்கு கர்த்தர் ஒரு பெரிய தரிசன கிடங்க வச்சிருக்கிறாரு. அவனுக்கு அதை காட்டுவார். அப்பதான் நம்ம போய் சொல்ல முடியும், இல்லாட்டி நான் கதையா விட முடியும். அப்ப நான் இப்போ வந்து ஜனங்களுக்கு வந்து சொல்றேன், இயேசு வந்து உங்களுடைய வியாதிகளை குணமாக்குவார்னா நான் வியாதியஸ்தனை பார்த்துருக்கேன், நானே வியாதிப்பட்டிருக்கேன் சொல்ல முடியுது. ஒரு ராஜ்யத்தை வருவாருன்னு சொன்னா அந்த ராஜ்யத்தை பார்க்காம நீங்க எப்படி சொல்ல முடியும் அது இப்படி இருக்கும்னு? அப்ப கர்த்தர் சொல்லும் போதே ராஜ்யத்தை பிரசங்கிப்பது மாத்திரமல்ல சாட்சியாய் பிரசங்கிப்பார்கள். அப்ப இப்போ இந்த செய்தியை கேட்கிறவங்க கிறிஸ்துவின் ராஜ்யத்தை வரப்போகிற ராஜ்யத்தை நான் அந்த கடைசி காலத்துல சுவிசேஷமா அறிவிக்க போறேன்னு சொல்லி எழும்புகிற கூட்டத்தார் இருக்கிறாங்க பாருங்க. அதை ஒப்பு கொடுத்து எழும்பி இப்ப உங்க மாதிரி ஆளுக்கு கற்றுக் கொடுக்குற காரியங்களை அதை பெற்றுக்கொள்ள வர்றாங்க பாருங்க. இவங்களுக்கு ஒரு பெரிய ப்ராமிஸ் இருக்கு. இவன் அந்த ராஜ்யத்தை ஒண்ணு தரிசனத்திலேயோ அல்லது தேவன் எப்படியோ ஒரு விதத்துல அவங்களுக்கு அதை வெளிப்படுத்தி காட்டுவார். பவுலுக்கு அப்படித்தானே வெளிப்படுத்த. ஆமா, நான் தான் எப்பவுமே சொல்றது உண்டு, ஒரு சுவிசேஷம் ஒரு செய்தி அறிவிக்கப்படுறதுக்கு முன்னால அது தரிசனத்துல வெளிப்படுத்தப்படும். இப்போ வந்து முதல் வருகை, இயேசுனுடைய முதல் வருகை இருந்ததில்ல, அந்த முதல் வருகையில இயேசு வருவாரு, அவர் ஊழியம் செய்வாரு, நம்முடைய பாவங்களை வந்து ஏற்றுக்கொண்டு சுமந்து போவாரு. இந்த சுவிசேஷமா சொன்னது தான் நம்ம கேள்விப்படுறோம். சுவிசேஷம் சொல்லப்படுறதுக்கு முன்னால் இந்த சுவிசேஷம் தீர்க்க தரிசனமா சொல்லப்பட்டது. அப்போ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அதெல்லாம் வந்து சொல்றாங்க. அவர் வந்து என்ன சாப்பிடுவார் சொல்றாங்க, அவர் விவரம் தெரிகிற வரைக்கும் என்ன சாப்பிடுவாரு, சிலுவையில் எப்படி மரிப்பாரு, எதுக்காக மரிப்பாரு. அப்ப இதெல்லாம் ஏசாயா என்ற ஒரு பக்தன் கண்டிப்பா ஒரு தரிசனத்துல அது வந்து இன்னும் நடக்க போறதுக்கு முன்னால ஒரு சுவிசேஷம் முதல்ல தீர்க்க தரிசனமாய் வெளிப்படுத்தப்படுகிறது. அதே மாதிரி இப்ப இந்த 2வது சுவிசேஷம் வருது பாருங்க, ராஜ்யத்தின் சுவிசேஷம், இயேசுவை ராஜாவா காட்டுற சுவிசேஷம். இது கண்டிப்பா இந்த சுவிசேஷர்களுக்கு அது தரிசனமாகவும் தீர்க்க தரிசனமாக கண்டிப்பா காட்டப்படும்.
அதனால இந்த அழைப்புக்கு தங்களை ஒப்பு கொடுக்கிறவன் பெரிய பாக்கியவான். ஆமென். அவன் அதை போய் பார்த்துருவான். அப்போ வந்து எப்படி இருக்கும் அந்த நாட்கள்ல, ஸ்கூல் இருக்குமா, ஆஸ்பத்திரி இருக்குமா, ஜனங்கள் எப்படி இருப்பாங்க, ரோடு எப்படி இருக்கும், பாதை எப்படி இருக்கும், யார் யார் வந்து ஆளுமையில் இருப்பாங்க, அவருடைய அந்த அந்த நேரத்துல நம்ம நாடு எப்படி இருக்கும், தேசம் எப்படி இருக்கும், ஜனங்களுடைய கலாச்சாரம் எப்படி இருக்கும், என்ன பேசிக்குவாங்க. ஏன்னா அந்த நேரத்துல சாத்தான் இல்லை. ஆமென். சாத்தான் இல்லாத ஒரு தேசத்தை உங்களால கற்பனையே பண்ண முடியாதுல்ல. நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, சாத்தான் இல்லாத தேசம் எப்படி இருக்கும்னு. ஏன்னா நம்ம இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. பிறந்ததுல இருந்து இந்த சாத்தானோட தான் குப்பை கொட்டிக்கிட்டு இருக்கோம். அப்ப அது இல்லாத ஒரு தேசத்தை உங்களுக்கு கற்பனை பண்ணி கூட உங்களால சொல்ல முடியாது. ஆனா அப்படி ஒரு தேசம் வரும். அந்த தேசத்தை இவர்களுக்கு கர்த்தர் வந்து வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். நீ சும்மா சொல்லுவன்னு சொல்லல, சாட்சியாய் பிரசங்கிப்பீங்கன்னு சொல்லியிருக்காரு. அப்ப அது எப்படி சாட்சி? அப்போஸ்தலர் கூட சொல்றாங்க, நாங்கள் கண்டவைகளையும் கேட்டவைகளையும் பார்த்தவைகளையும் உங்களுக்கு அறிவிக்கிறோம். அப்போ ஆண்டவர் அவங்களுக்கு என்ன செய்யணும்னு அவங்களுக்கு வெளிப்படுத்தினார். பார்த்துருக்காங்க. அதே மாதிரி இப்போ இந்த ராஜ்யத்தினுடைய சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுக்கு முன்னாடி ஆண்டவர் இவங்களுக்கு தன்னை வெளிப்படுத்துவார், முழுமையா வெளிப்படுத்தி. அதுதான் என்னுடைய ஒரு அபிப்பிராயம் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ நம்ம ஒரு அடுத்த தலைமுறை, சுவிசேஷ தலைமுறை வரப்போகுது அப்படிங்கிறதான் கர்த்தர் வந்து உங்களுக்கு வெளிப்படுத்தின ஒரு காரியம். இனி சுவிசேஷம் தீவிரமா அறிவிக்கப்படணும். ஏன்னா கடைசி காலத்தினுடைய மிக பிரதானமான கடமையே சுவிசேஷம் அறிவிப்பது தான். அது என்ன சுவிசேஷமோ ராஜ்யத்தின் சுவிசேஷம். அதுக்கு ஒரு கூட்டம் ஜனங்களை ஆயத்தப்படுத்து அப்படின்னு உங்களுக்கு கர்த்தர் பேசியிருக்காருல. நீங்க ஆயத்தப்படுத்தும் போது பாருங்க, இவருடைய கண்கள் திறக்கப்படுவதை பார்ப்பீங்க. கண்டிப்பா அவன் ஏதோ கிளாஸ்ல வந்துட்டு பார்த்துட்டு போற மாதிரிலாம் இருக்காது. ஏன்னா சாட்சியா பிரசங்கப்படும் கர்த்தர் சொன்னா அவன் சாட்சியா பார்க்கணும்ல. நீங்க ஜெபம் பண்ணும்போதே பாருங்களேன், அந்த ட்ரைனிங் நடத்தும் போது கண்டிப்பா ஒரு அற்புதம் நடக்கும். அவர்கள் ஆவியினுடைய கண்கள் திறக்கப்பட்டு அவங்க சொல்ல போகிற சத்தியத்தை அவன் முதல்ல தரிசிப்பான். தரிசனத்துல அதை பெற்றுக்கொள்வான். அப்படி இல்லாட்டா சும்மா தான் அறிவிக்க முடியும், சாட்சியெல்லாம் அறிவிக்க முடியாது. சாட்சிங்கிற வந்து ஐ விட்னஸ் தானே, நான் கண்டதையும் கேட்டதையும் குறித்து நான் சாட்சி இடுகிறேன்னு தானே சொல்றான். அப்ப அந்த ஒரு சம்பவம் நடந்தால்தான் இவர்கள் போய் அந்த ஆரோக்கியமான சுவிசேஷத்தை, கடைசி கால சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ண முடியும். அது வந்து கர்த்தருடைய வருகைக்கு முன்னால செய்யணும். ஏன்னா இந்த முறை இயேசு வருவது ஜனங்களை வந்து ரட்சிப்பதற்கோ மீட்பதற்கோ பாவங்களை கழுவுவதற்கோ அல்ல. இந்த முறை இயேசுனுடைய வருகை வந்து எதுக்கு வருதுன்னா பூமியை பிடிக்கிறதுக்கு, பூமியை ஆளுமை செய்யறதுக்கு. இதுல நல்ல ஒரு காரியத்தை நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா, கர்த்தர் பூமியை உண்டு பண்ணி அதை பூமியையோ மனுபுத்திரருக்கு கொடுத்தார். அதான் வந்து வசனம். அப்ப ஒரு தடவை கொடுத்ததுதான். இனி அதை மனுஷன் தான் ஆளணும். சாத்தான் என்ன செய்யறான் அப்படின்னு கேட்டா, இந்த மனுஷனை வஞ்சித்ததன் மூலம் அந்த பூமியை தன் கையில் எடுத்துட்டான். இப்ப கர்த்தர் என்ன செய்யணும்னா, இந்த பூமியை வந்து ஆளுமை செய்யணும். ஆனா இந்த பூமியை மனுஷனுக்கு கொடுத்தனால மனுஷன் ஆளுமை செய்யணும். மனுஷன் யாரும் அந்த அந்த ஆளுமை செய்ய தகுதி இல்லாதவன் இருக்கிறான். அதனால தான் மனுஷனாய் வெளிப்பட்டார். அவர் மனுஷனாய் வெளிப்பட்ட எதுக்குன்னா, மனுஷருடைய காரியங்களை வந்து அவங்களுடைய அந்த ஃபீலிங்ஸ் எல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கு இல்ல. அவர் இந்த பூமியை ஆளுமை செய்யணும். அவர் ஒரு மனுஷனா இருக்கணும், மாம்சத்துல இருக்கணும். பரலோகத்துல இருக்கிற தேவ தூதர்கள், அங்க இருக்கக்கூடிய கேருபீன், செராபீன், பிதாவானவர், பரிசுத்தாவின் எல்லாம் ஆவியா இருக்கும்போது இயேசு மாத்திரம் உயிர் தெழுந்த சரீரத்தோடு இருக்கிறார். அங்க வேற யாரு சரீரத்துல இருக்கிறா? இவர் ஒருத்தர் தானே. அங்குள்ள பரலோக வாசிகள்ல இவர் ஒருத்தர் தான் சரீரத்துல இருக்கிறார். மற்றவங்க எல்லாம் பூமியில இருந்து போனவங்க வேணா இருக்கலாம். ஆனா இவர் மாத்திரம் தான் சரீரத்துல இருக்கிறார். அந்த அந்த திரித்துவத்துல இவர் ஒருவருக்கு தான் சரீரம் இருக்கு. ஏன் அப்படின்னு சொன்னா, இந்த பூமி ஆளுமை செய்வார். அவர் மனிதனாக இந்த பூமி ஆளுமை செய்வார். இதே சரீரத்தோட அவர் வந்து பூமி ஆளுமை செய்வார். இந்த சத்தியத்தை நம்ம ஜனங்களுக்கு சொல்லணும். அப்ப அவரை வந்து ராஜாவா ஏற்றுக்கொள்ள வைக்கணும். அவருடைய ராஜாவை மாத்திரம் இல்ல, ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ள வைக்கணும். நாங்க அந்த ஆட்சியை ஏற்றுக்கொள்றாங்க அப்படின்னு ஏற்றுக்கொள்ள வைக்கணும்னா, அந்த ஆட்சியை குறித்த காரியங்களை சொல்லும் ஒரு கடமை நமக்கு கொடுக்கப்படுகிறது. அந்த ராஜ்யத்தை பத்தி நமக்கே தெரியாதுன்னா நம்ம எப்படி சொல்ல முடியாது. அப்ப அதுக்குத்தான் ஒரு அனாயிண்டிங் இருக்கு. கர்த்தர் வந்து அதை குறித்த காரியங்கள் சொல்லுவாரு. அதுல என்னென்னலாம் சொல்லணும் அப்படின்னு இருக்கு. அந்த காரியங்களை முதல்ல நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியிருக்கு. அப்புறம் தான் அதை போய் சொல்ல வேண்டியிருக்கு. அதான் தேவனால் வெளிப்படுத்தப்பட்டால் என்று யாரும் எதையும் சொல்ல முடியாது. பரலோகத்திலிருந்து உங்களுக்கு கொடுக்கப்பட்டால் என்று ஒருவனும் எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது இருக்கு. அப்ப நம்ம இந்த தாகத்தோடு ஆண்டவரை நேசித்து ஜெபிக்கும் போது இந்த ராஜ்யத்தினுடைய சுவிசேஷத்தை எப்படி அறிவிக்கணும்,
எப்படி ஜனங்களை ஏற்றுக்கொள்ள வைக்கணுன்றத ஆண்டவர் வந்து ரொம்ப அருமையா சொல்லுவார். அதனாலதான் லூக்கா 20ஆம் அதிகாரத்துல கூட அன்றியும் என்னை ராஜாவாக ஏற்றுக்கொள்ள மனமில்லாத என் சத்துருக்களை கூட கொண்டாந்து. ஆமா, இனி யாரும் எதிர்த்து ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா உன் எதிரிகள் ஒருவரும் உன்னை மேற்கொள்ள முடியாதபடி பேச்சுவன்மை ஞானத்தை தருவேன்னு ஆண்டவர் வந்து லூக்கா 21:15 சொல்றாரு. இனி வந்து அவன் அங்க வந்து நம்மளை மிரட்டிக்கிட்டு நீ இது வெளிநாட்டு மதம் அதுக்கெல்லாம் ஆண்டவர் அப்படிப்பட்ட ஆளே இருக்க மாட்டான். சாத்தானோடும் அவனோட கூட வேலை செய்த தூதர்கள் எல்லாரையும் பிடிச்சு கர்த்தர் வந்து பாதாளத்தின் சங்கிலிகளை கொண்டு அடைச்சிருவாரு. அவன் இருக்க மாட்டானே. இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை கேட்டு அவர் ராஜ்யத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் தான் இந்த பூமியில பிரஜைகளாக இருப்பாங்க. நான் அதை குறித்த வந்து ஒரு பெரிய தேவனுடைய பிளான் என்னங்கிறத இனி அடுத்து வரக்கூடிய நிகழ்ச்சியில் நான் ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்றேன். அது என்ன நடக்கும், யார் அந்த நேரத்துல பூமியில இருப்பாங்க, யாரை ஆளுமை செய்வாங்க, யார் சாத்தானோட கட்டப்படுவாங்க, இவர் வந்து இயேசு மாத்திரம் ஆளுமை செய்வாரா, அவரோடு கூட சேர்ந்து மற்றவங்க ஆளுமை செய்வாங்களா, அந்த ஆளுமை செய்யறவங்க யாருங்கிறத பற்றியெல்லாம் நம்ம வந்து சில ஸ்டெப்ஸ் இருக்கு. அது வேதத்திலே சொல்லப்பட்டது தான். அதை நம்ம வந்து சில காரியங்கள் வந்து பார்க்கலாம். புதிய ஏற்பாடு ஜனங்கள் கூட மாறனாதான் தான் நீங்க சொல்லிக்கலாம். அப்படின்னா ஆண்டவரா இயேசுவே வாரும். ஆமா, உங்க ராஜ்யம் வேணும். அதான் நான் வந்து என்னன்னா இந்த முதல் நூற்றாண்டிலேயே அவருடைய வருகையை குறித்த உணர்வை அப்போஸ்தலர்கள் ஜனங்களுக்குள்ள கொடுத்திருக்காங்க. ஒருத்தர் பார்க்கும்போது மாறினாதான் சொல்ல ஆரம்பிச்சு, அப்புறம் கடைசியில அது வந்து அப்புறம் ஸ்தோத்திரம்னு மாறி, அப்புறம் அல்லேலூயான்னு மாறி, கடைசியில ஹாயில போய் இப்ப நிக்குது. மறந்துட்டான். ஒருத்தர் சந்திக்கும் போது மாறனாதான் சொல்லி வாழ்த்துவாங்க. அப்ப அவருடைய காலத்துல உடனே வந்து என்ன நினைச்சாங்கன்னா, இயேசு நம்முடைய தலைமுறையிலே வந்துருவாருங்கிற ஒரு நம்பிக்கை வந்து அவங்களுக்குள்ள இருந்துச்சு. அவங்க அப்பவே வருகையை குறித்தும் அந்த காரியங்களை குறித்தும் சபைகளை பேசி ஆயத்தப்படுத்தினாங்க. ஆனா எந்த காலகட்டத்துல அதை நம்ம செய்யணுமோ இந்த காலகட்டத்துல நம்ம அதை மறந்துட்டோம் என்கிறது தான் ஒரு நிஜமான ஒரு உண்மை. இப்பதான் வந்து அதை சொல்லணும். இப்பதான் ரொம்ப தீவிரமாகவும் வேகமாகவும் சொல்லணும். ஏன்னா அடுத்த காலம் அவருடைய காலம் வரப்போகுது. ஆனா இப்ப இருக்கிறவங்க வேற என்னமோ சொல்லிட்டு இருக்கிறாங்க, வேற என்னமோ பேசுறாங்க. அது சாத்தானுடைய ஒரு தந்திரம். டைவர்ட் பண்றது, ஆராதனையை மாத்துறது, வழிதப்ப பண்றது, கலாச்சாரத்தை மாத்துறது, சபையை மாத்துறது, உபதேசத்தை மாத்துறது. அவன் வந்து உண்மையான தேவனத்தின் காரியங்களை புரிந்து கொள்ள முடியாதபடி சாத்தான் குருடாக்குறானோ இல்லையோ ஊழியக்காரன் குருடாக்கிறான். நூதன உபதேசம். ஆமா, அதான் நிறைய நடக்குது. இதை குறித்த செய்திகள் வந்து நம்ம நிறைய பேச வேண்டியிருக்கு. அதை வந்து எப்படி அதற்கு ஒரு அபிஷேகம் இருக்கு, சுவிசேஷ அபிஷேகம்னு ஒண்ணு இருக்குது. கர்த்தராகிய தேவன் என்ன வந்து தன் ஆவிலே அபிஷேகம் பண்ண, நான் வந்து காயப்பட்டவர்களை காயம் கட்டவும், சிறைப்பட்டவர்களை வந்து விடுதலையாக்கவும் சொல்லி ஒரு பெரிய ஒரு வசனம் வருது. அந்த அபிஷேகம்னா என்ன, இந்த கடைசி கால ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை சொல்லும் அபிஷேகம்னா என்ன, இதுல வந்து என்னென்ன காரியம் இருக்கும், ராஜ்யத்தின் சுவிசேஷத்துல எத்தனை விதமான அந்த பார்ட்ஸ் இருக்குது, எத்தனை பங்கு இருக்குது. எனக்கு இதை வந்து நீங்க அந்த நிகழ்ச்சிகள்ல பாக்குறதை விட நேரடியா நீங்க நடத்துற வகுப்புகள் அதை கேட்டா இன்னும் அவர்களுக்கு அதை தெளிவுபடுத்தி புரிய வைத்து அந்த அனுபவத்துக்குள்ளே நடத்துவதற்கு நமக்கு வந்து வாய்ப்பு உண்டாகும். அதனால அந்த நிகழ்ச்சியை பாக்குறவங்க நிகழ்ச்சியோட மாத்திரம் போதும்னு ஆன்லைன் காரியத்தோட ஒரு திருப்தி அடைஞ்சிடாம நீங்க நேரடியா வரும்போது காரியங்கள் விளக்கப்பட்டு அந்த அனுபவத்துக்குள்ள நடத்தப்பட்டு அந்த அனுபவத்துக்குள்ள நடத்தப்படுறது முக்கியம். வெறும் இங்க கேட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு, யாரும் சொல்லாத சொல்லிட்டீங்க அப்படின்ற மாதிரி இல்லை. இப்போ உங்க மாதிரி ஆட்கள் அங்க வந்து இந்த வகுப்பு நடத்தும் போது ஆண்டவர் உங்களுக்கு கற்றுக் கொடுத்து அதை கேட்கும்போது நிச்சயமா அந்த அனுபவத்தோட போவாங்க. அப்ப ஆன்லைன்ல அது சாத்தியம் இல்லை, அது நேரடியா தான் அது சாத்தியமாகும். நீங்க சொன்னபடி நேர வந்து அவங்க கலந்துக்கிட்டா தான் அந்த அனுபவத்தை பிராக்டிக்கலா கண்டிப்பா அனுபவிக்க முடியும் தான் நம்ம காத்து. அதே மாதிரி சுவிசேஷம் அறிவிக்கிறதுல வெறும் செய்தி சொல்றதோட மாத்திரம் இல்லாம சுவிசேஷம் சார்ந்த இன்னும் பல காரியங்கள் இருக்கு. அதையும் நம்ம வந்து அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும். ஏன்னா சுவிசேஷம் சார்ந்து சுவிசேஷத்தோட கூடிய ஒரு ஆராதனை, சுவிசேஷத்தோடு கூடிய ஒரு பாடல், சுவிசேஷகர்களுக்கான ஜெபம். நம்ம அங்க போய் நின்றுட்டு நீங்க வந்து இது பண்ணி ஜெபம் பண்ண முடியாது. அவங்களுக்கு புரியுற மாதிரி அங்க இருக்கக்கூடிய ஜனங்கள் வந்து புதுசா சுவிசேஷம் கேட்பாங்க. அப்போ ஒரு சுவிசேஷகர்களுக்கு எப்படி சுவிசேஷகன் தன் ஊழியத்துல எப்படி ஜெபம் பண்ணணும், ஒரு சபை போதகர் சபையில ஜெபம் பண்றதுக்கும் சுவிசேஷகர் ஒரு பொது வெளியில ஜனங்களுக்கு முன்னால ஜெபம் பண்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு. நான் சொல்றது அவனுக்கு வந்து புரியணும். இவர் பாட்டுக்கு அந்நிய பாஷையில பேசிட்டு தீர்க்க தரிசனம் சொல்லி தான் அவனுக்கு புரியாது. அவனுக்கு தெளிவா புரியுற மாதிரி உங்க பிரச்சனை டச் பண்ணி அமெரிக்கால இருந்து வந்திருக்காரு அப்படின்னு அவன் நினைச்சு போயிடுவான். எல்லாம் கண்ணை திறந்து வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சான்.
அப்ப இந்த மாதிரி காரியங்களையும் நம்ம வகுப்புல இதெல்லாம் கற்றுக் கொடுக்கணும். ஆமா, அந்த நாளுக்காக ரொம்ப அவல எல்லா ஜனங்களும் இயங்கிட்டு இருக்காங்க. நம்மளும் அதை ஆயத்தமாயிட்டு இருக்கோம். ஆண்டவர் நல்ல நமக்கு ஒரு சீக்கிரம் ஒரு வழி அப்ளை பண்றாங்களா? எல்லாரும் apply பண்றாங்க. இப்ப இந்த நிகழ்ச்சியை பார்க்குறவங்க பண்ணலாம். அந்தந்த வரிசையின்படி நம்ம அவங்க ஆடுற அந்த இதுல முதல்ல பண்ணவங்களுக்கு முதல்ல ஒரு 50 பேரை எடுக்கலாம்னு இருக்கோம். சரி. ஆமா, சரி. அது எல்லாம் சரியா ஒழுங்காயிட்டு இருக்குது. நீங்களும் வருவீங்க தான்? கண்டிப்பா. நான் இடையில வந்து பார்த்துக்கிறேன். வந்து பார்த்து ரொம்ப கர்த்தருக்கு பயன்படுற எல்லா ஊழியங்களுக்கும் நான் பக்கபலமா இருப்போம். ஆமென். என்ன பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தையை நம்ம கேட்டோம். நிச்சயமாய் அது உங்களுக்கு ஒரு நன்மையை கொண்டு வரும், ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை நீங்களும் பாருங்கள், மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஷேர் பண்ணி நீங்கள் இது செய்யும்போது இன்னும் அநேகருக்கு இது ஆசீர்வாதமாக இருக்கும். ஆண்டவராகிய தேவன் தாமே நம்மை ஆசீர்வதித்து நடத்துவாராக. மீண்டும் அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியில் நாம் சந்திப்போம். கர்த்தருடைய மாறாத கிருபை நம் அனைவரோடு இருப்பதாக. ஆமென்.